விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆணையரவு உப்பின் அடையாள பெயரை உறுதி செய்ய ஸ்ரீதரன் கோரிக்கை. இலங்கையிலும் மிகப்பெரிய நிலநடுக்கம் இடம்பெறலாம், போதுமான நடவடிக்கைகள் அவசியம் எனவும் எச்சரிக்கை. இலங்கையில் அரிசிக்கான விலையை உயர்த்தும் உரிமையாளர்கள், எச்சரித்த வர்த்தக அமைச்சர். உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி அவசியம் என்கிறார் டக்ளஸ். தேர்தல் தோல்வியை அடுத்து தீவிர முயற்சி. கருணாவிற்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட நாமல், அனுர அரசாங்கம் மீதும் குற்றச்சாட்டு. மக்களை ஏமாற்றி போராட்டம் நடத்தும் திமுக, நம்ப போவதில்லை என்கிறார் அண்ணாமலை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஆணையரவு உப்பு எனும் அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரான சிவஞானம் ஸ்ரீதரன் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்திக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். ஆணையரவு உப்பு என்ற அடையாள பெயரை ரஜலுனு என மாற்றம் செய்யப்பட்ட நிலையிலேயே அவர் இவ்வாறு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பொருளாதார அடையாளங்களுள் ஒன்றான ஆணையரவு உப்பளத்தை மீள ஆரம்பித்தமை கால தேவையான செயற்பாடு என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரான சிவஞானம் ஸ்ரீதரன் அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்திக்கு கடிதம் ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏறத்தாழ 9 தசாப்த பாரம்பரியமிக்க ஆணையரவு உப்பளத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஜலுனு என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கிடைக்கும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தின் கைத்தொழில் பேட்டைகளுள் முதன்மையானதும் முக்கியத்துவம் மிக்கதுமான ஆணையரவு உப்பளம் என்பது எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலோடு இணைந்த ஒரு அடையாளமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தகையதோர் கைத்தொழில் கட்டமைப்பை மீள ஆரம்பிக்கும் போது அதன் அடிப்படை அடையாளத்தை மாற்றம் செய்கின்றவை தங்கள் அரசாங்கத்தின் மீதான அபிமானத்தையும் இன நல்லிணக்கம் குறித்த தங்களின் சிந்தனை போக்கையும் கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் அரிசிக்கான தட்டுப்பாட்டை உருவாக்கி சிலர் அரிசியின் விலையை உயர்த்தி வருவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். பண்டிகை காலத்தை இலக்கு வைத்து அரிசி ஆலை உரிமையாளர்கள் இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டால் மீண்டும் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளம் மற்றும் அனர்த்த நிலைமைகள் காரணமாக இந்த வருட பெரும்போகத்தில் எதிர்பார்த்த அரிசி அறுவடை கிடைக்கவில்லை. இந்த ஆண்டு நெல் அறுவடை 2.9 மில்லியன் மெட்ரிக் டன்களாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2.6 மில்லியன் மெட்ரிக் டன்களாக குறைவடைந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் சந்தையில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பண்டிகை காலத்தின் போது நுகர்வோருக்கு தட்டுப்பாடு இன்றி அரிசியை வழங்குவதில் அரசாங்கம் தலையிடும். பண்டிகை காலத்தை இலக்காக கொண்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடளாவிய ரீதியில் சோதனைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இதன்படி அரிசி இருப்புகளை மறைத்து வைத்திருக்கும் வியாபாரிகள் மற்றும் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்பனை செய்யும் வியாபாரிகளை தேடி இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நாட்களில் சந்தையில் முட்டையின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் தற்போது ஒரு முட்டை 25 தொடக்கம் 30 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மியன்மாரில் நடந்தது போன்று இன்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அதற்கேற்ற போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் பதிவு அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகின்றது. இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றது. எனினும் இதுவரை அவை சேதங்கள் எதையும் ஏற்படுத்தவில்லை.
ஆனால் இன்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம் எனவும் அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயற்றிட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆக குறைந்தது புவிநடுக்கத்திற்குரிய விழிப்புணர்வு செயற்றிட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இல்லையேல் 2004ஆம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தது போன்று ஒரு புவிநடுக்க அனர்த்தத்தினாலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை எனவும் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி செய்வதாக வாக்குறுதி அளித்து நிறைவேற்றாத ஒன்றை காட்ட முடியுமா என தான் எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விடுப்பதாக பிரதியமைச்சர் எரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மக்கள் தமது அரசாங்கத்திற்கு 60 மாதங்களாக அதிகாரத்தை வழங்கியுள்ளதாகவும் அதற்கான பலமான ஆரம்பத்தை அரசாங்கம் ஏற்கனவே எடுத்துள்ளது எனவும் பிரதியமைச்சர் எரங்க குணரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி படையை வெற்றியடைய செய்ய மக்கள் அணிவகுத்து நிற்கின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் மக்களுடன் அரசியல் செய்கின்றோம் எனவும் அதனால் எதிர்க்கட்சிகளுக்கு பயமில்லாது செயற்படுகின்றோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறுவர்களின் ஆபாச படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்த இளைஞர் ஒருவர் ராகம பகுதியில் வைத்து சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவர்களின் ஆபாச படங்கள் அடங்கிய காணொளி மற்றும் புகைப்படங்களை முகப்புத்தகத்தின் வழியாக வெளிநாட்டினருக்கு விநியோகித்த நபர் ஒருவர் குறித்து சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்திற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை அடுத்து புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்து தொலைபேசி பதிவை பெற்று நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கெந்தலியத்து பாலுவ பகுதியில் வசிக்கும் 20 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபரிடமிருந்து ஒரு தொலைபேசி மற்றும் ஆபாச படங்கள் அடங்கிய கணினியையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த காலங்களில் கிடைத்த ஆதரவு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் கிடைக்க வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கோரியுள்ளார். கடந்த தேர்தல் தோல்வியை அடுத்து டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு கோரியுள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் வேலணை பிரதேச சபை வேட்பாளர்களுடனான சந்திப்பும் அறிமுக கூட்டமும் இன்றைய தினம் கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் நடைபெற்றது. வேலணையில் உள்ள கட்சியின் பிரதேச அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் 2025ஆம் ஆண்டு பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் கட்சி செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர். இதன்போது கட்சி கட்டமைப்புகளை மேலும் வலுப்படுத்தி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையிலான வேலை திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுப்பது குறித்து செயலாளர் நாயகம் தெளிவுபடுத்தியிருந்தார். அத்துடன் தேர்தலில் பிரச்சார நடவடிக்கையின் போது முன்னெடுக்கப்படவுள்ள நடைமுறை சாத்தியமான பொறிமுறைகள் குறித்தும் தெளிவுபடுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று நுவரேலியா மாவட்டத்தில் ஆரம்பித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று மத வழிபாடுகளுடன் நுவரேலியா மாவட்டத்தில் ஆரம்பித்துள்ளது. கொட்டகலை ஸ்ரீமுத்து விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுடனான சந்திப்பொன்றையும் கொட்டகலை CLF வளாகத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நடத்தியிருந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொட்டகலை, நோர்வோட், அக்கரப்பத்தனை, நுவரேலியா, ஹட்டன், டிகோயா, தலவாக்கலை, லிந்துளை, ஹங்குராங்கேத்த, நுவரேலியா பிரதேச சபை, நுவரேலியா மாநகர சபையில் சேவல் சின்னத்திலும் வலப்பனை பிரதேச சபையில் நாற்காலி சின்னத்திலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போட்டியிடுகின்றது. மஸ்கெலியா மற்றும் கொத்மலை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களுக்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்ததுடன் அவை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல்
பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குறித்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான், தவிசாளருமான நிதி செயலாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன், கட்சியின் உயர்பீட உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் இறுதிக்கட்ட போரில் 40,000 பேர் கொல்லப்பட்டார் எனில் பெயர் பட்டியல் எங்கே என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச கேள்வி எழுப்பியுள்ளார். உள்ளக பொறிமுறை ஊடாகவேனும் மக்களை தண்டிப்பதற்கு இடமளிக்க மாட்டோம் எனவும் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். படையினர் பெற்று தந்த வெற்றியை நாம் ஒருபோதும் மறக்கவில்லை. இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றதாகவும் படையினர் 40,000 பேரை கொலை செய்தனர் எனவும் குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வாறான படையினர் சட்டத்திற்கு புறம்பாக 40,000 பேரை கொலை செய்தனர் என்றால் பெயர் பட்டியல் எங்கே? வெளிநாடுகளில் உள்ளவர்களின் போலியான சாட்சியங்களின் அடிப்படையில் தகவல்களை வெளியிடுவதில் பயனில்லை. இறுதிக்கட்ட போரின் போது புலிகளிடமிருந்து 2,97,853 படையினர் மீட்கப்பட்டனர். இது தொடர்பான பெயர் பட்டியல் உள்ளது. ஆனால் ஆதாரம் இல்லாத 40,000 பேரை பற்றியே கதைக்கின்றனர். எனவே இந்த பழிவாங்கலை நிறுத்த வேண்டும். எனவே எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பு விஜயராம மாவட்டத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். விஜித கேரத் தரப்பு கொண்டுவரவுள்ள உள்ளக பொறிமுறை ஊடாகவேனும் தண்டிக்க இடமளியோம். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறிய கருணாவை அரசாங்கம் தவறானவர் என சித்தரிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் நாட்டு மக்களின் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தது. எனினும் அதன் பின்னர் பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவோருக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய கருணாவை தவறானவர் என்கின்றனர். அப்படியாயின் அமைப்பில் இருந்தோர் சரியானவர்கள் என அரசாங்கம் மறைமுகமாக கூற வருகிறது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் கந்தரோடி பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஏழாலை தெற்கு மயிலங்காட்டைச் சேர்ந்த 19 வயதான சிவராசா பிரவீன் என்பவரே இவ்வாறு விபத்தில் உயிரிழந்துள்ளார். 2 உந்துருளிகள் ஒன்றுக்கொன்று மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரேலுக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கை உட்பட உலக நாடுகள் ஒன்றுபட்டு ஐநா ஊடாக அமெரிக்கா ஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்தல் வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். பலஸ்தீன மக்களுக்கு அவர்களின் சுதந்திர நாட்டை விடுவிக்குமாறும் அந்த நாட்டில் நடைபெறும் கொலைகளை நிறுத்துமாறும் கோரி ஸ்ரேலுக்கு எதிராக அமைதியான ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பில் இடம்பெற்றது. ஆர்ப்பாட்டமானது நேற்றைய தினம் ஜூமா தொழுகையின் பின்னர் கொழும்பு 7 தெமட்டுகொட ஜூமா பள்ளிவாசல் அருகில் நடைபெற்றது. பலஸ்தீன சுதந்திர இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றிருந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்ரீலங்கா பிரதேச சபாநாயகர் வைத்திய ரிஸ்வி சாலிக் கலந்து கொண்டிருந்தார். திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுகவின் ஆதரவோடு தொடர்ந்தும் நிதி மோசடி இடம்பெறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள திமுக அரசு இதனை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது. இதில் திமுக அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில் விருதுநகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பொய் சொல்லி ஆட்களை திட்டி மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட வைத்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள எக்ஸ் பதிவில் விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை போய் கூறி வரவழைத்து போராட்டம் எனும் பெயரில் திமுக நாடகம் நடத்துவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ஆணையரவு உப்பின் அடையாள பெயரை உறுதி செய்ய ஸ்ரீதரன் கோரிக்கை. இலங்கையிலும் மிகப்பெரிய நிலநடுக்கம் இடம்பெறலாம், போதுமான நடவடிக்கைகள் அவசியம் எனவும் எச்சரிக்கை. இலங்கையில் அரிசிக்கான விலையை உயர்த்தும் உரிமையாளர்கள், எச்சரித்த வர்த்தக அமைச்சர். உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி அவசியம் என்கிறார் டக்ளஸ், தேர்தல் தோல்வியை அடுத்து தீவிர முயற்சி. கருணாவிற்கு ஆதரவாக கருத்து வெளியிட்ட நாமல், அனுர அரசாங்கம் மீதும் குற்றச்சாட்டு. மக்களை ஏமாற்றி போராட்டம் நடத்தும் திமுக, நம்ப போவதில்லை என்கிறார் அண்ணாமலை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.